ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷனில் இருக்க மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து எப்போவுமே ஒரு ஆப்பில் வந்து எங்கே நடக்கும்னா, ஒரு ஹோம் பேஜ்லேயோ இல்லைனா லாகின் ஒரு சைன் அப், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷனோட இம்பாக்ட் என்ன அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இம்பாக்ட் என்ன அப்படின்ற டாபிக் ஏன் வந்து நம்ம பேசுகிறோம்னா, இந்த மிஸ்டேக்லாம் கம்மி பண்ணால் ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த யூசருக்கு வந்து பெயின் ஃப்ரீயாக வந்து எப்படி அந்த ஆப்போட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து பார்க்குறோம். ஏன் வந்து இந்த டாபிக் ரொம்ப மெயின்னா, இப்போ நீங்கள் என்னதான் பெட்டராக பயங்கரமான ஒரு ஆப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து சரியாக நீங்கள் பில்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, அது வந்து அதுக்கப்புறம் யூசருக்கு வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டாக மாறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன் நான் அதை மாதிரி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட ஃபுல் நாலேஜ் நம்ம வச்சுருப்போம். அதனால நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி லாகின் வச்சா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் யூசர் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ ஒரு முன்னாடி ப்ரீ நாலேஜ் அப்படின்றது இருக்கணும்னு எந்த விதத்துலையும் யூசருக்கு அவசியமே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜை வச்சுக்கிட்டு அவன் அந்த அப்ளிகேஷன் அப்ரோச் பண்ணுறப்ப என்ன தெரியுதோ அதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ப்ராப்பராக உள்ள வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு சைன் அப் பண்ணுறீங்க, ஒரு இது பண்ணுறீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை கேட்டு நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இது பண்ணீங்கன்னா, யூசருக்கு வந்து லாகின்ல சைன்அப்பில் என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும் ஃபஸ்ட்டு பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதான். ஆனால் இப்போ இர்ரிலவன்ட் டேட்டாவை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து சஸ்பீஷியஸாக இருக்கான்னு சொல்லி கூட யூசர் யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நீங்கள் எப்போவுமே ஒரு புது சைன்அப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, பிரைமரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபை பண்ணுங்கள். செகண்டரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுங்கள். செகண்டரி இன்ஃபர்மேஷன் வந்து அதில் எது ஆப்ஷனல் எது மேண்ட்ரி அப்படின்னு சொல்லி அதையும் இன்னும் கிளாஸிஃபை பண்ணுங்கள். மேண்டேட்டரி ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா அது ஏன் மேண்டரி ஃபீல்டாக இருக்குன்னு சொல்லி யூசருக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஏன் இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி கிளியராக ஒரு சைன்அப் பேஜ் நீங்கள் பண்ணீங்கன்னா, அப்போ யூசருக்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன ரீசனுக்காக இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்றது புரிஞ்சு அந்த ஆன்போர்டிங் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆனால் இதே நீங்கள் கிளியராக எதுவுமே லேபிள் பண்ணல, கேட்டகரைஸ் பண்ணல, இந்த டேட்டா இன்புட்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல அப்படின்னா, யூசர் வந்து சஸ்பீஷியஸாக வந்து இது வேற ஏதோ ரீசனுக்காக இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்களான்ற மாதிரி கன்ஃபியூஷனில் போய் இந்த சைன்அப் பண்ணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ லாகின்க்கு நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இப்போ வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு உள்ளே போகிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சேவ் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ப்ரௌசரில் வந்து க்ரோமே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நிறைய அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகி உங்களுக்கு எப்போவுமே ஒரு செஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். லாக் அவுட் ஆகாது. நீங்களா லாக் அவுட் பண்ணால் லாக் அவுட் ஆகும். ஸோ இப்போ ஆனால் இப்போ ஒரு லாகின் பண்ணுறப்பே வந்து நிறைய ஹேர்டில்ஸ் கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கன்ஃபியூஷன் தான் கிரியேட் ஆகும். எதுக்கு சும்மா சும்மா லாகின் பண்ணிருக்கேன் இந்த ஆப்பில், எதுக்கு சும்மா சும்மா என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு திங் வந்து ஹேப்பன் ஆகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டோம், சைன்இன் ஆர் சைன் அப் பண்ணிட்டோம். ஆனால் ஹோம் பேஜ் வந்து ப்ராப்பராக வந்து யூசருக்கோட எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் பண்ணாமல் ஹோம் பேஜ் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆன்போர்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டரு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து யூசர் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து ரியலாக வந்து கன்க்ளூட் பண்ணுவார். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சைன் அப் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுறீங்க, ஒரு சைன்இன் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நல்லா ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து லெவல் 1லேயே கலெக்ட் பண்ணணும்னா ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி காட்டுங்க. இப்போ வந்து ஒரு மென்டாரிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, வெதர் நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து டீச் பண்ண வரீங்களான்னு கேளுங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து டீச் பண்ண வரேன்னு சொன்னால் அவரோட என்ன கேட்டகரி டீச் பண்ண போகிறாருன்னு அடுத்த ஸ்டெப்பில் கேளுங்க. இல்லை நான் இப்போ இதை ஃபில் பண்ண வேணாம்னு நினச்சா அவருக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட்டில் வந்து எல்லா டிசிஷனையும் எடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த சைன்இன் அண்ட் சைன் அப் அண்ட் ஹோம் பேஜ் வந்து அவங்க வந்து ஈஸி டு கோவாக இருக்கும். நம்ம வந்து யூசரை வந்து எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்போர்டிங் வந்து ஹெவி டேட்டா கொடுத்து இன்புட் கொடுத்து அவங்க வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து லோட் பண்ணிட்டோம்னா யூசர் வந்து காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்லி ஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ இதே நீங்கள் வந்து இந்த ஆன்போர்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைன் அப்பில் இருக்கிற டேட்டாவெல்லாம் செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பராக வந்து சைன் அப் பண்ணக்கப்புறமா எந்தெந்த டேட்டாலாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூசருக்கு கொடுத்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டாக கொடுத்து இது பண்ணுங்கள். அந்த டேட்டா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா அந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறப்போ நீங்கள் யூசர் கிட்ட வந்து ரிமைண்ட் பண்ணலாம். இந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும், இதை நீங்கள் ஃபில் பண்ணலை, நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி ரீகால் பண்ணுற மாதிரி கூட ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் பில்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் கம்பல்சரி டு ஹேவ் எவ்ரி திங் ஆன் சைன் இன் சைன் அப் அந்த ஹோம் பேஜ் இட் செல்ஃப். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த லாகின் அண்ட் சைன் அப் ஆர் ஹோம் பேஜ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மைண்டில் வச்சு பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ.
ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து பேஜஸ் வந்து பண்ணணும், ஆப் ஃபுல்லாக செக்ரிகேட் பண்ணி ஆப்பை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மற்ற இதில் இருக்கிற காமனான விஷயத்த வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.